மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 3 படகுகளில் வந்த கடற்கொள்ளையர்கள் 9 பேர் ஆயுதங்களை கொண்டு மீனவர்களை தாக்கியதாக புகார் எழுந்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சகாதேவன் இணைகிறார். சகாதேவன், விவரங்கள். ராமேஸ்வரம் மீனவர்கள் 8 பேரை இலங்கை கடற்படை கைது செஞ்ச அந்த பரபரப்பு அடங்குறதுக்குள்ளாகவே நாகப்பட்டினம் மாவட்டம் செருதூர் கிராமத்தை சேர்ந்த மீனவர்கள் கடற்கொள்ளையர்களால் நடுக்கடலிலிருந்தே விரட்டி அடிக்கப்பட்டிருக்காங்க. நாகப்பட்டினம் மாவட்டம் செருதூர் மீனவ கிராமத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட 3 பேர் தங்கதுரை என்பவருக்கு சொந்தமான படகுல அவருடைய மகன் மணிகண்ட பிரபு, அதே பகுதியை சேர்ந்த கங்காதரன் ஆகியோர் நேற்று காலை 11 மணிக்கு செருதூர் மீன்பிடி இறங்கு தளத்திலிருந்து நடுக்கடலுக்கு கடலுக்கு மீன் பிடிக்க சென்றிருக்காங்க. இந்த சூழ்நிலையில நேற்று மாலை ஒரு 6 மணி அளவில் கோடியக்கரை தென்கிழக்கே மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது 3 படகுகளில் அங்கிருந்து அதிவேகமாக வந்த அந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் திடீரென பயங்கர ஆயுதங்களை கொண்டு தாக்கி அவர்களை மிரட்டி இருக்கிறாங்க. படகுல இருக்கக்கூடிய வலை, என்ஜின் உள்ளிட்ட பொருட்களை கொடுக்குமாறும் அவங்களை கடுமையா ஒரு மிரட்டல ஈடுபட்டதுனால இதனால பயந்து போன மீனவர்கள் தங்களை பிடிச்ச மீன், அவங்கள்ட்ட இருந்த மீன்பிடி உபகரணங்கள், வாக்கி டக்கி உள்ளிட்ட எல்லா தளவாட பொருட்களையும் கொடுத்திருக்காங்க. அதுவும் போதாதுன்னு அவங்க மீனவர்களை அவங்க வச்சிருந்த பட்டாக்கத்தியால தாக்கி அவங்களுடைய உருட்டு கட்டைகளை எடுத்துட்டு அவர்களை அடிச்சு துன்புறுத்துறது மட்டும் இல்லாம படகுல இருந்து 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அந்த என்ஜினையும் பறிச்சு சென்றிருக்கிறாங்க. தொடர்ச்சியா இப்ப அங்கிருந்து கடல்ல இருந்து மறுபடியும் அவங்களுடைய சொந்த கிராமத்துக்கு திரும்ப முடியாம கடலையே தவிச்ச மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு இரவு முழுவதும் போராடி தற்போதுதான் நான் அந்த மீன்பிடி துறைமுகத்துக்கு செருதூர் மீன்பிடி இறங்கு தளத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறாங்க. கடற்கொள்ளையர்கள் கடுமையா தாக்கியது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய உடைமைகள் அனைத்தையும் பறித்து சென்றதாகவும், அடுத்த முறை நாளைக்கு மீன் பிடிக்க போறதுக்கு எந்த விதமான பொருட்களும் இல்லாம தவிச்சு நிற்பதாகவும் இருக்கக்கூடிய மீனவர்கள் வேதனை தெரிவிச்சிருக்கிறாங்க. உடனடியா ஒன்றிய அரசும் தமிழக அரசும் உரிய பேச்சுவார்த்தை நடத்தி நடுக்கடல்லையும் சரி ஆழ்கடல்லையும் சரி மீனவர்கள் ஒரு சுதந்திரமா மீன் பிடிக்கிறதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னும் இங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. தற்போது காயமடைந்த மீனவர்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் உரத்தூர் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. மீனவர்களை பார்த்த இங்க இருக்கக்கூடிய மீனவ பெண்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுகுறதை நம்மளால பார்க்க முடியுது. இருந்த போதிலும் தொடர்ச்சியா மீனவர்கள் அடுத்தடுத்து கடற்கொள்ளையர்களால தாக்கப்படுற சம்பவம் மீனவ கிராமங்கள் மத்தியில ஒரு பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.